கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளை விரைவில் அழிக்க எதிர்பார்ப்பு. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், குமார ஜெயக்கொடி பொதுமக்களிடம் கோரிக்கை. அனுரவுக்கு மோடிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல். வடக்கில் 51 பேருக்கு அரசு சேவையில் நிரந்தர நியமனம். முதியோர் கொடுப்பனவுக்கான விசேட அறிவிப்பு. மகிந்தவின் வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடிய உதயங்க வீரதுங்க. பிரான்சில் துணை மேயராக யாழ்ப்பாண பெண். இலங்கையில் கோழி இறைச்சி முட்டைகள் விலைகள் அதிகரிப்பு. போதைப்பொருள் கடத்தல் 3 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். மனைவி மாமியார் மீது கொடூர தாக்குதல். NPP பிரதேச சபை உறுப்பினர் அதிரடி கைது. போரை முடிவுறுத்த 15 யோசனைகள் அடங்கிய ஆவணம் ஈரானுக்கு. தேசிய கண் வைத்தியசாலை வைத்தியரின் வீட்டில் கொள்ளை. அங்கொட ரோசி தலைமையிலான கும்பல் சிக்கியது. நம்பிக்கை தந்த உயிரை பறிக்கும் கும்பல். மட்டக்களப்பில் நிகழ்ந்த துயரம். காவல்துறை அதிரடி எச்சரிக்கை. ஹேட்டன் டெகோயா நகர சபையில் பதற்றம். முன்னாள் தலைவர் வெளிநடப்பு. ஈரானுக்குள் நுழைகின்றதா அமெரிக்கா? குறிவைக்கப்படும் முக்கிய தளங்கள். குவைத் விமான நிலையத்தை இலக்க வைத்து பாரிய ட்ரோன் தாக்குதல். கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் இருப்புகளை விரைவாக அளிக்கும் பணிகளுக்கும் நிலவும் சட்ட சிக்கல்களை நீக்குவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் குறித்த சமூக நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை எவ்வளவு விரைவாக அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அளிப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இதற்காக முறையான பொறிமுறையொன்றை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கான சட்ட திருத்த வரைவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின்படி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிப்பதற்கு எடுக்கும் காலத்தை மேலும் குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இச்செயல்முறையின் போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்களம் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது வழக்குகளை முன்னெடுக்கும் போது சட்டமாதிபர் திணைக்களம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் ஜெயவீர விளக்கமளித்தார். கடத்தல்காரர்கள் தப்பிச் செல்வதற்கும் வழக்கு தடைய பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்வதற்குமான அனைத்து வழிகளையும் அடக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டுவர வேண்டியதன் அவசியமும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பான நீதிமன்ற செயல்முறைகளின் தற்போதைய நிலை மற்றும் அங்கு எழுந்துள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக போலீசாரின் தலையீட்டுடன் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய விளக்கமளித்தார். அத்துடன் இந்த செயல்முறையை துரிதப்படுத்துவதற்காக அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் வசதிகளை மேம்படுத்துவது குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை விரைவாக அழிப்பதற்கான சட்ட தடைகளை நீக்குவது தொடர்பாக முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தை திருத்தங்களுடன் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவும் இதன்போது இணக்கம் காணப்பட்டது. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின்வெட்டை அமல்படுத்துவதற்கு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் குமார ஜெயக்கொடி இதனை தெரிவித்தார். முடிந்தவரை ஒரு மின்விளக்கையாவது அணைத்துவிட்டு உங்களால் இயன்ற ஆதரவை வழங்குங்கள். அந்த நேரத்தில்தான் மின்சார உற்பத்திக்கு அதிக எரிபொருள் பயன்படுத்தப்படும். பகல் நேரங்களில் பிரச்சனை இல்லை. இரவில் பிரஜைகளாக நாம் அந்த ஆதரவை வழங்க வேண்டும். ஏனென்றால் அதன் சுமை இறுதியில் நமக்கும் மக்களுக்கும் தான் வந்து சேரும். மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான மின்சாரம் மற்றும் எரிபொருளை வழங்குவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். பிராந்திய ரீதியாக பார்த்தாலும் நாம் இதனை மிகச் சிறப்பாக செய்து வருகின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்தில் நாம் அதை தொடர வேண்டும். அதற்காக எரிபொருளை கொள்வனவு செய்வது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். பலர் மின்வெட்டை செய்யுமாறு பரிந்துரைக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. எப்படியாவது மின்வெட்டை தவிர்க்கவே முயற்சிக்கின்றோம். மே மாதம் வரை அனைத்து நுகர்வுகளுக்கும் தேவையான எரிபொருள் எங்களிடம் உள்ளது. எனவே யாரும் அச்சமடைய வேண்டாம் என்று அவர் தெரிவித்தார். அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக 70 வயதிற்கு மேற்பட்ட 6,22,462 முதியவர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதற்காக அரசாங்கம் 3.1 பில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இதனையடுத்து இரண்டாம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 71,339 முதியோர்களுக்கு மொத்தம் 356 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியானது
பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இன்று நேரடியாக வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. தகுதியுடைய முதியோர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மார்ச் 26ஆம் தேதி முதல் தத்தமது வங்கிக் கணக்குகளின் ஊடாக அஸ்வஸ்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மத்திய கிழக்கில் நிலவும் மாறிவரும் சூழ்நிலைகள் குறித்தும் குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் என்ற ரீதியில் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து நெருக்கமாக செயற்படுவதற்கான நமது உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வித அரசியல் தலையீடுகளோ லஞ்ச ஊழல் மோசடிகளோ இன்றி மிகவும் நேர்மையான முறையில் வடக்கு மாகாண பொதுச்சேவையில் இணைந்துள்ள புதிய உத்தியோகர்கள் அதே நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் மக்களுக்கு சிறந்த சேவையாற்ற முன்வர வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண பொதுச்சேவையில் வெற்றிடமாக காணப்பட்ட 3 குடியேற்ற உத்தியோகர்கள் மற்றும் 48 வாகன சாரதிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் அதிதியாக கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கி வைத்து உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் 2020ஆம் ஆண்டு நாடு முழுவதும் சில விசேட நியமனங்கள் வழங்கப்பட்ட போதிலும் வடக்கு மாகாணத்தில் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை. தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் எமது மாகாணத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறை குறித்து நாம் விரிவாக தெரியப்படுத்தினோம். அதன் பயனாக பிரதமர் தலைமையில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஆராயப்பட்ட பின்னரே தற்போதைய புதிய நியமனங்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் சாரதி சேவை மற்றும் அலுவலக பணியாளர் சேவைகளுக்கான நியமனங்களை வழங்குவதற்கு எமக்கு அனுமதி கிடைத்திருக்கவில்லை. எனினும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த போது இந்த விடயங்களை அவரது கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அப்போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் உடனிருந்தார். அவர்கள் இருவரதும் தொடர்ச்சியான முயற்சியின் பலனாகவே இன்று இந்த நியமனங்களை எம்மால் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நியமனங்கள் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி பரிந்துரைக்கப்பட்ட பரிந்துரை பட்டியல்களுமின்றி உங்கள் தகுதியின் அடிப்படையில் மாத்திரமே உங்களுக்கு கிடைத்துள்ளன. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்காவிட்டால் இப்படியான ஒரு நேர்மையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்குமா என்பது சந்தேகமே. குறிப்பாக சாரதி நியமனம் பெற்றுள்ள நீங்கள் அரசு அதிகாரிகளை பொறுப்புடன் ஏற்றிச் செல்ல போகின்றீர்கள். எனவே நீங்கள் எப்போதும் விழிப்புடனும் சுறுசுறுப்புடனும் அதியுயிர் ஒழுக்கத்துடனும் கடமையாற்ற வேண்டும். நீங்கள் ஒரு கணம் நிதானிக்க தவறினாலும் அது மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்திவிடும். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாண மாவட்டத்தை விட ஏனைய 4 மாவட்டங்களிலுமே ஆளணி பற்றாக்குறையும் சேவையின் தேவையும் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் பணியாற்றுவதற்கு நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றார். இலங்கையில் தற்போது ஒரு முட்டையின் விலை 40 ரூபாவாகவும் தோலுடன் கூடிய ஒரு கிலோ உறைந்த கோழிக்கறியின் விலை 100 ரூபாயாலும் உயர்ந்துள்ளது. சிறிய முட்டையின் விலை 37 ரூபாவாகவும் நடுத்தர முட்டையின் விலை 39 ரூபாவாகவும் பெரிய முட்டையின் விலை 41 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளது. இதன்படி எரிபொருள் விலை உயர்வு மற்றும் எரிவாயு விலை உயர்வு ஆகியவை கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தெரிவித்துள்ளார். கோழி பண்ணைகளில் இளம் கோழி குஞ்சுகளை சூடுபடுத்த எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எரிபொருள் விலை உயர்வு கோழி வளர்ப்பு தொழிலை வழக்கத்திற்கு மாறாக பாதித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தற்போது ஒரு கிலோ கோழிக்கறியின் விலை 1200 ரூபாய் முதல் 1250 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தற்போது தினமும் சுமார் 700 மெட்ரிக் டன் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு கோழி இறைச்சியின் தேவை 22,000 மெட்ரிக் டன்களாகும். டீசல் விலை உயர்வால் கடலுக்கு செல்லும் படகுகளின் எண்ணிக்கை குறைதல், சந்தையில் கிடைக்கும் மீன்களின் அளவு குறைதல், பன்றி இறைச்சி உற்பத்தி குறைதல், ஒரு கிலோ மாட்டு இறைச்சியின் விலை 2800 ரூபாவாக உயர்தல் மற்றும் ஒரு கிலோ ஆட்டு இறைச்சியின் விலை 3500 ரூபாவை தாண்டுதல் போன்ற காரணங்களால் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போது கோழி இறைச்சி லாபகரமானதாகவே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 300 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொத்துக்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகத்தினால் ஈட்டப்பட்ட வருமானத்தில் இந்த சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய கொழும்பு 14 மற்றும் ஜாயல பகுதிகளில் அமைந்துள்ள 514 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய காணி, 4 கடை அறைகள், 3 மாடி வீடு மற்றும் 59 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 6 வங்கி கணக்குகள் ஆகியவற்றை பணமோசடி தடுப்புச் சட்டத்தில் கீழ் முடக்குவதற்கான உத்தரவுகளை நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு மேல் நீதிமன்றங்கள் நீடித்து அமுல்படுத்தியுள்ளன. விசாரணைகளின் போது வெள்ளம்பட்டிய பகுதியில் 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மற்றொரு சொகுசு வீடும் கண்டறியப்பட்ட நிலையில் அதனை மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு முடக்குவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இலங்கையின் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பெண்ணான ஆதித்யா ஆனந்தராசா பிரான்சின் கொம்பால்ட் நகரின் துணை மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரான்ஸ் நாட்டின் பொல்டோல்ட் கொம்பால்ட் நகரில் நடைபெற்ற நகராட்சி தேர்தலை தொடர்ந்து இலங்கையின் பூர்வீகத்தை கொண்ட ஆதித்யா ஆனந்தராசா துணை மேயராக தனது பதவி பொறுப்புகளை நேற்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பகுதியைச் சேர்ந்த இவரின் இந்த வளர்ச்சி வெளிநாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு பெருமை ஏற்படுத்தியுள்ளது. இளம் வயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்ட ஆதித்யா ஆனந்தராசா 19 வயதிலேயே நகரமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தவர். தொடர்ந்து பொதுச் சேவையில் ஈடுபட்டு மக்களுடன் நெருக்கமாக செயல்படுவதன் பலனாக தனது 25வது வயதில் துணை மேயர் பதவியை அடைந்துள்ளார். அவரது இந்த முன்னேற்றம் இளம் தலைமுறையினருக்கு அரசியல் மற்றும் பொதுச் சேவையில் ஈடுபட ஊக்கமளிக்கும் சிறந்த முன்னுதாரணமாக கருதப்படுகின்றது. மேலும் பல்துறை சமூகத்துடன் இணைந்து செயல்படுவதிலும் உள்ளூர் நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்படுத்துவதிலும் அவர் முக்கிய பங்காற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுமக்கள் தங்களின் பணம் மற்றும் தங்க நகைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு காவல்துறை எச்சரித்துள்ளது. மட்டக்களப்பு கொக்கடிச்சோலை காவல்துறை பிரிவில் 2 பெண்கள் கடத்தப்பட்டு மயக்கமருந்து கலந்த பானத்தை வழங்கி அவர்களின் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பெண் கொலை முயற்சியிலிருந்து தப்பியுள்ளார். இந்த நிலையிலேயே காவல்துறை ஊடக பிரிவு இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளது. சந்தேக நபர்கள் பொது இடங்கள் அல்லது பொது போக்குவரத்தின் போது மக்களுடன் மிகவும் நெருக்கமாக பழகி நம்பிக்கை பெறுவதற்கு முயற்சிப்பதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. இதனையடுத்து போதைப்பொருள் அல்லது மருந்து கலந்து டோபி, சாக்லேட், உணவு பானங்கள் வழங்குவதுடன் விசை ஸ்ப்ரே அல்லது மிளகாய்த்தூள் ஆகியவற்றை பயன்படுத்தி சம்பந்தப்பட்டவர்களை செயலிழக்க செய்ய முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொது இடங்களில் தெரியாதவர்கள் வழங்கும் வாகன போக்குவரத்து உதவிகளை ஏற்கும் போது கவனமாக இருக்குமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பழக்கம் இல்லாதவர்கள் வழங்கும் எந்த ஒரு உணவு அல்லது பானங்களையும் எக்காரணம் கொண்டும் உட்கொள்ள வேண்டாம் என்பதுடன் பணம் மற்றும் நகைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை சந்தேகத்திற்குமான நபர்கள் அல்லது வாகனங்கள் குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக 119 அல்லது 118 என்ற இலக்கத்திற்கு அழைக்குமாறும் காவல்துறை ஊடகப் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. தேசிய கண் வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவரின் வீட்டை உடைத்து வைத்திய உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்த அங்குட ரோசி தலைமையிலான 3 அடங்கிய கும்பலை முல்லையேறிய போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொள்ளை கும்பலை 27 வயதுடைய அங்குட ரோசி என அழைக்கப்படும் பெண்ணை வழிநடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இக்கும்பலிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நவகமுவ, கடுவளை மற்றும் அங்குட ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் 4 மோட்டார் சைக்கிள்களை திருடி விற்பனை செய்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. திருடப்பட்ட 4 மோட்டார் சைக்கிள்களில் 2 அங்குட பகுதியில் உள்ள பால் நிலம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த 16ஆம் தேதி முல்லையேறிய பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையின் மூலமே அங்குட ரோசி மற்றும் அவரது கும்பல் குறித்த ரகசிய தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முல்லையேறிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கான முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க நேற்றைய தினம் தனது பிறந்த தினத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் கொண்டாடியிருந்தார். துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அவர் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து சட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கையைச் சென்ற குழு உதயங்க வீரதுங்கவை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இதனையடுத்து விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பல அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதுடன் உதயங்க வீரதுங்கவுக்கு சாதகமாக அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் அவர் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினர் ஆவார். இதனால் அவருக்கு மஹிந்தவிடமிருந்து நிறைய உதவிகள் கிடைக்கப்பெற்றன. அதோடு தனது வாழ்க்கையில் மிக முக்கியமான 3 தீர்மானங்களை எடுப்பதற்கு பிரதான வழிகாட்டியாக இருந்தவர் மஹிந்த தான் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனைவி மற்றும் மாமியார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் கெலன் பிந்துனுவெவ பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் மொரகொட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு முற்றியதன் காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேற்படை பிரதேச சபை உறுப்பினர் தனது மனைவியையும் இடையில் தடுக்க வந்த மாமியாரையும் கடுமையாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக முதலில் கெலன் பிந்துனுவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களது நிலைமை கருத்தில் கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மொரகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
அனுமதி பத்திரம் ஒன்றை சட்டவிரோதமான முறையில் பெருமளவிலான எரிபொருளை சேமித்து வைத்திருந்த நபர் ஒருவர் மொரககேன கோணப்பிள்ள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வலான ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையின் போது சந்தேக நபரின் வீட்டின் வளவினுள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் பவுசர் ஒன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது பாணந்துறை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு சொந்தமானது என கூறப்படும் அந்த பவுசருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6600 லிட்டர் டீசல் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த சந்தேக நபரின் வீட்டிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 152 லிட்டர் டீசல் அடங்கிய ஒரு பீப்பாய், 120 லிட்டர் பெட்ரோல் அடங்கிய ஒரு பீப்பாய் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர் கோணப்பிள்ள பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹட்டன் டேகோயா நகரசபை அமர்வில் பதற்றம் ஏற்பட்டதில் முன்னாள் தலைவர் வெளிநடப்பு செய்துள்ளார். ஹட்டன் டேகோயா நகரசபையில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது கடும் பதற்ற நிலை ஏற்பட்டது. நகரசபை தலைவர் அசோக கருணாரத்ன தலைமையில் நடைபெற்ற இவ்வமர்வில் நகரசபை உறுப்பினரும் முன்னாள் தலைவர் அழகுமுத்து நந்தகுமார் சபை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார். சபை அமர்வின் போது உரையாற்றிய உறுப்பினர் அழகுமுத்து நந்தகுமார் கடந்த 9 மாதங்களாக மக்கள் முன்வைத்த பிரச்சினைகள் தீர்க்கப்படாதது, குறிப்பாக குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் குப்பை மேலாண்மை பிரச்சினைகளால் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதென கடுமையாக குற்றம் சாட்டினார். இந்த நேரத்தில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் சபையிலிருந்து பிற உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இதனால் சபையில் பரபரப்பு நிலை உருவானது. அழகுமுத்து நந்தகுமார் முன்னாள் தலைவர் சபையிலிருந்து வெளியேறிய பின்னரும் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சபை அமர்வில் இவ்வாறான தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஏற்க முடியாதது என்று கண்டனம் வெளியிட்டனர். பயனற்ற சபை அமர்வுகளில் கலந்து கொண்டு நேரத்தை வீணாக்குவதை விட என் தனிப்பட்ட பணிகளை கவனிப்பது சிறந்தது என தெரிவித்து உறுப்பினரும் முன்னாள் தலைவரும் அழகுமுத்து நந்தகுமார் சபையை புறக்கணித்து வெளியேறினார். இந்த சம்பவம் ஹட்டன் டேகோயா நகரசபையின் செயற்பாடுகள் குறித்து புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் நகரசபை ஊழியர்கள் உத்தியோகர்களின் செயற்பாடுகளும் மந்தகதியில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை முயற்சியில் அமெரிக்கா முன்னேற்றம் கண்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈரானுக்கு ஒரு முக்கியமான சலுகையை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அமெரிக்கா ஈரானுக்கு 15 அம்ச தீர்வு திட்டத்தை அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பகைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக ஈரானில் உள்ள சரியான நபர்களுடன் அமெரிக்கா பேசி வருவதாகவும் ஈரானியர்கள் ஒப்பந்தத்தை எட்ட மிகவும் விரும்புவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவிற்கு பெரும் பணமதிப்புடைய ஒரு விலை மதிப்பற்ற பரிசை ஈரான் வழங்கியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தையாளர்கள் நேற்று ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார்கள். அவர்கள் எங்களுக்கு ஒரு பரிசை வழங்கியுள்ளனர். இதன் மதிப்பு மிக பரிசுத்தமானது என்று ட்ரம்ப் உற்சாகத்துடன் தெரிவித்தார். ட்ரம்பின் கருத்துப்படி இந்த பரிசு நேரடியாக எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் தொடர்பானது. குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் முக்கிய வழித்தடம் ஹோமோஸ் நீரிணை பகுதியில் நிலவும் பதற்றங்களை குறைக்கும் அல்லது அங்குள்ள வளங்களை கையாளும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் அந்த பரிசு என்ன என்பது குறித்து துல்லியமான விவரங்களை ட்ரம்ப் தற்போது வெளியிடவில்லை. நாங்கள் சரியான நபர்களுடன் தான் டீல் செய்கின்றோம் என்பது இதன் மூலம் உறுதியாகியுள்ளது. ஈரான் எங்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள மிக தீவிரமான ஆர்வத்துடன் இருக்கின்றது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு ஒரு முக்கிய சமாதான தூதாக அல்லது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தின் அறிகுறியாக இருக்கலாம் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரானுக்குள் ஊடுருவிச் சென்று சில முக்கிய இலக்குகளை கைப்பற்றும் நோக்கில் தரைவழி படைகளை நிலைநிறுத்துவதற்கு அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் இந்த ராணுவ நடவடிக்கையில் ஹோர்மோஸ் நீரிணைக்கு அருகில் அமைந்துள்ள தீவுகள், கார்க் தீவு, ஈரானின் பிரதான எண்ணெய் ஏற்றுமதி முனையங்கள் அமைந்துள்ள பகுதி மற்றும் ஈரானின் அணுசக்தி வசதிகள் அல்லது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஏனைய கேந்திர மையங்கள் ஆகிய இடங்கள் பிரதான இலக்குகளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா தனது சிறப்பு படைப்பிரிவுகள் உட்பட சுமார் 4500 கூடுதல் வீரர்களை ஏற்கனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பியுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் குறிப்பிடுகின்றன. ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் இந்த தரைவழி தாக்குதல் திட்டம் குறித்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் எரிபொருள் தொட்டி மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது ட்ரோன்கள் குறிவைத்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் குவைத் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அவசரகால நடவடிக்கைகள் உடனடியாக செயற்படுத்தப்பட்டு தீயணைப்பு குழுக்கள் தீயை அணைக்க விரைந்ததாக ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பான ஆரம்பகட்ட அறிக்கைகள் பொருள் சேதம் மட்டும் ஏற்படுவதை குறிப்பிட்டன என்றும் தெரிவிக்கப்படுகிறது.